ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம், டியூட்டரானமி சாப்டர் 6 verse 5. முழு இருதயத்தோடும் வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை இந்த இடத்திலே பிரகடனப்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர், ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலம் என்ன வைத்திருக்கிறீரோ அந்த வசனத்தை, அந்த வார்த்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மனுஷன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, தேவ ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படும் பேசும். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள, அந்த தேனிலும் மதுரமான வார்த்தையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கேள்விக்குறிகளோடு, வேதனைகளோடு, துக்கத்தோடு எந்த நிலையில் வந்திருந்தாலும் அந்த நிலையை புரிந்து கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, அடியானை மறைத்து நீர் வெளிப்படு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். இந்த உலகத்தில் எதெதின் மேலேயோ நம்ம அன்பு வைக்கிறோம், எதெதின் மேலேயோ அன்பையும் பாசத்தையும் பொழிகிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதல்ல எல்லாம் ஒரு காலத்தில் மனிதர்கள் மேல் அன்பு வைத்தார்கள். அது கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்ப அந்த அன்பு பரிமாற்றம் அடைந்து பல பரிமாணங்களை கடந்து வேதத்துக்கு விரோதமாகவே இந்த அன்பு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. சரி, மனிதர்கள் மேலதான் அன்பு வைக்கல, விடு. வேற எதன் மேல அன்பு வைக்கிறார்கள்? மிருகங்கள் மேல் அன்பு வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சிலருக்கு மனிதர்கள் பிடிக்காது, நாய் பிடிக்கும். சிலருக்கு மனிதர்கள் பிடிக்க வாய்ப்பில்லை, பூனை பிடிக்கும். சிலருக்கு மனிதர்கள் பிடிக்காது, பாம்பு பல்லிகள் எல்லாம் பிடிக்கும். அதையும் வளர்க்குறாங்க, பெட். ஒருத்தர் சொல்றார், இது ஒரு ரேட்டல் ஸ்னேக். ரேட்டல் ஸ்னேக்னா விரியன் பாம்பு, நல்ல பாம்புங்க. இது குட்டி பாம்பு, 6 மாதங்கள் தான் ஆகிறது. கொஞ்சம் விலை தான், 53,000. கொஞ்சம் விலை தான், 53,000. வேணுமா நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 2 ரூபா குறைச்சிக்கலாம். பாம்பவே விலை கொடுத்து வாங்கி அதை வீட்டுக்குள்ளே வச்சு, அப்போ அன்பு இருக்கிறதுனால தானே அதை வாங்குறாங்க. சிலருக்கு கோழி, அதுக்கு பெட்டு, அதுக்கு பாத்ரூம், டாய்லெட்டு, அதுக்கு சகல பெட்ரூம் வசதிகளும், அதுக்கு தனியாக பேர், அதுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு தனியாக மாப்பிள்ளையை பார்த்து அதுக்கு வெட்டிங்லாம் நடக்குது, ஃபோட்டோ ஷூட்லாம் நடக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அன்பு எந்த உச்சக்கட்டத்தில் போகுது, பரிமாணங்களை அது தொடுது. சரி, இதுதான் பரவாயில்ல, இதை கூட நம்ம ரைட் போ, மனுஷன் உனக்கு ஒத்து வரலையா, மிருகத்தோடையாவது அன்பாரு அப்படின்னு நம்ம விட்டுறலாம். இப்ப அது பரிமாற்றம் அடைந்து ஆண் மேல அன்பு வைக்கிறதும் பெண் மேல அன்பு வைக்கிறதுமான ஒரு ஒரு சோதம் குமோராவின் உடைய உச்சத்தை இந்த உலகம் அடைந்திருக்கிறது. இல்லையா? ஆமாவா இல்லையா?
பரிமாணங்களை, இந்த அன்பு என்கிறது அவ்வளவு பரிமாணங்கள். ஆனா இந்த மனிதனை கர்த்தர் படைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே நாம எல்லாரும் அவர் மேல் அன்பு வைக்கணுங்கிறது தான். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்டிமேட் பர்பஸ் that God created a human. மனுஷனை உண்டாக்குனதனுடைய அடிப்படை நோக்கமே அவர் மேல் அன்பு செலுத்தணும் அப்படின்னா. அருமையானவர்களே, நம்ம அப்பாவை அப்பான்னு கூப்பிடாம யாரையாவது ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டோம்னா நம்ம அப்பாவுக்கு எப்படி வேதனையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே. அப்ப நமக்கு எல்லா அப்பாவா இருக்கலாம், ஆனா தகப்பன் நமக்கு யாரு? ஒருத்தர் தான். நம்மளை பிறப்பித்தவர் ஒருத்தர் தான். எனக்கு அருமையானவர்களே, அதுபோல நம்முடைய ஆண்டவர், அவருடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் அவரால் உண்டாக்கப்பட்டபடியால், we are all created by God. நாம் எல்லாரும் அவருடைய படைப்பு. இன்னும் விசேஷம் என்னன்னா, அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கிட்டார். வேற எந்த கிரியேஷனும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இல்லவே இல்லை. the one and only, the image, அதை பிரதிபலிக்கிற ஒன்றே ஒன்று நாம தான். அப்ப நாம அவர் மேல அன்பா இருக்கணுங்கிறது தான் அவருடைய வாஞ்சை, தாகம், தவனம். ஆனா நாம அவர் மேல அன்பா இருக்கிறோமா? ஹலோ, உங்களை தான் கேட்கிறேன். நாம ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறோமா? அதைத்தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம், ஆராய போகிறோம். பைபிள் என்ன சொல்லுது? தேவன் மேல் அன்பு கூறணும்னு நாம எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன அன்பு கூறாமையா இருக்கிறேன் ஆண்டவர் மேல? அன்பு கூறாமையா நான் சர்ச்சைக்கு வந்தேன்? அன்பு கூறாமையா நான் தேவன் ஆராதிக்கிறேன்? அன்பு கூறாமையா நான் பைபிள் படிக்கிறேன்? அன்பு கூறாமையா அந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறேன்? அன்பு கூறாமையா நான் ஆண்டவர் மேல, நான் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுகிறேன்? அருமையானவர்களே, நமக்கு பல காரணங்கள் உண்டு. இதெல்லாம் நம்ம ரீசனா சொல்றோம் நம்ம ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறோம்னு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு ஒரு 3 பரிமாணத்தில் அல்லது 3 விதத்தில் பகுத்து நமக்கு போதிக்க விரும்புகிறார். அப்ப பைபிள்ல சொல்லுது, உபாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். அப்ப நம்பர் 1 அவர் சொல்லுகிற காரியம் என்ன? முழு இருதயத்தோடும், with all your heart. இரண்டாவது அவர் சொல்றாரு, உன் முழு ஆத்துமாவோடும், with all your soul. மூன்றாவது அவர் சொல்றாரு, உன் முழு பலத்தோடும், with all your strength. அப்ப 3 காரியத்துல நீங்க ஆண்டவர் மேல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அருமையானவர்களே, முதல் அடிப்படை சத்தியம் இதுதான். ஆண்டவர் மேல நாம் அன்பு கூறாவிட்டால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. அப்ப ஆண்டவர் மேல அன்பு கூறுவதற்கு 3 காரியங்களை, 3 மிக முக்கியமான நம்மிடத்தில் இருக்கிறவைகளில் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும்னா இந்த 3 முக்கியம். ஒன்னு என்ன? ஹார்ட் துடிக்கணும், பம்ப் அடிக்கணும், லப்பு டப்புன்னு கேட்கணும். லப்பு டப்புன்னு லப்புன்னு நின்னாலோ டப்புன்னு நின்னாலோ முடிஞ்சு போச்சு. அப்ப லப் டப்புங்கிற அந்த வார்த்தை எங்களுக்கு சயின்ஸ்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நீங்களும் படிப்பீங்க. வலது ஆரிக்கில் வலது வென்ட்ரிக்கிள், அவ்வளோ சொல்லி கொடுப்பாங்களா? இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள் இருக்கிற பார்ட்டா பகுதிகளை பிரித்து ஆண்டவர்
இதவே பகுத்து பிரித்து நமக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே போதிச்சிருக்கார், சொல்லியிருக்கார். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, with all your heart. இப்ப இந்த 3 காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆவியானவர் உதவி செய்வாராக. இப்ப இந்த 3 முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் முக்கியம், ரெண்டாவது சோல். என்ன சோல்னா என்னங்க? அது எப்படிங்க? சோல்னா என்ன? ஆத்துமா. ஆத்துமானா என்னங்க? ஆத்துமானா என்ன? உயிர். ஆத்துமானா வேற என்னன்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க? ஆவி வேற. ஆத்துமானா என்ன? பைபிள் சொல்லுது, மண்ணினாலே மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கி தம்முடைய சுவாசத்தினாலே அவனுடைய நாசியிலே ஊதினார், அவன் என்னவானான்? இப்ப ஆத்துமான்னா என்ன? உயிர், ஜீவன். இது யார்கிட்ட வந்தது? ஆனா இந்த முனுக்காண்டி உசுரை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை? இது கொடுத்தது யாரு? அவரு, நம்மோடது இல்ல. எனக்கு அருமையானவர்களே, அப்ப ஜீவ ஆத்துமாவானான். அப்ப ஆத்துமா ரொம்ப முக்கியமா? உயிர் முக்கியமா? மூணாவது சொல்றாரு, உன்னுடைய முழு பலத்தோடும். அப்ப இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த ஹார்ட் இயங்குவதற்கு ஒரு விசை தேவைப்படுகிறது. அது என்ன? பலம், ஸ்ட்ரென்த். இந்த கண்ணை திறக்க ஸ்ட்ரென்த் இருந்தா தான் இமை திறக்கும். அப்படித்தானுங்களே? அப்படித்தானே? மூச்சு விடுறதுக்கே பலன் இல்லைங்க அப்படின்னா என்ன? மூச்சு உள் வாங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள் வாங்கிக்கிட்டு இருக்கு, எப்பனாலும் நிற்கலாம். பலன் ரொம்ப முக்கியமானது. நடக்க பலன் வேணும், சாப்பிட பலன் வேணும். நம்ம ஒவ்வொரு அசைவுகளிலேயும் நமக்கு என்ன தேவை? பலன் தேவை. அப்ப ஆண்டவர் இந்த 3ஐயும் கவர் பண்ணிட்டார். நீ அன்பு கூறுறதெல்லாம் எப்படின்னு நீ ஒன்ன நினைச்சிட்டு இருக்கிற. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனா ஆண்டவர் தீர்க்கமா சொன்ன சில முக்கியமான வழிகள், அவர் ஆரம்பத்தில் அல்டிமேட்டா, அவர் ஃபவுண்டேஷனா அவர் பதிவு பண்ற 3 காரியங்கள். லவ் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், வித் ஆல் யுவர் சோல், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் இந்த 3 காரியத்தில் நான் பெர்ஃபெக்டா என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் முழு பலத்தோடும் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன்? சொல்ல முடியுமா யாராவது? நோ ஒன். ஏன்னா நம்ம ஹார்ட் எப்பயுமே வேற எங்கேயாவது தான் இருக்குது. நம்ம இடத்துல இருந்தா தானே. அருமையானவர்களே, இப்ப இந்த 3 காரியத்தை நம்ம ஆய்வு செய்ய தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம், உன் முழு இருதயத்தோடும், with all your heart. நீங்க என்ன பண்ணாலும் சரிங்க, உங்க இருதயத்தை கர்த்தருக்கு முழுசா கொடுத்துடணும். இந்த லவ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. எப்படின்னா பார்த்தாலே அப்படியே பரவசமா இருக்கும். பார்த்தாலே பரவசமா இருக்கும். என்னென்னமோ எழுத தோணும், ஆனா எழுத வராது. நிறைய பேர் அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சு எழுதின ஆட்கள் எல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அவனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான், அது வேற. ஆனா ஆரம்பத்தில்
பார்க்கும்போது, பேசும்போது, சிரிக்கும்போது, அவங்க திண்டு போட்ட சாக்லேட்டை கூட எடுத்து சோப்பில் வச்சுக்கிட்டு வருவேன். இங்கே குப்பையாக கிடக்கும் ஊடு ஊரா. இது அந்த பேண்ட்டை போட்டுட்டு 10 நாளும் கூட துவைக்காது. அதை போட்டுக்கிட்டு இதுக்கு வருமானமும் இருக்காது. ஆனால் அந்த ஹார்ட் பாருங்க, பார்க்கும்போது மலருது. ஒரு 10 நாள் சுகம் இல்லாமல் படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இதுக்கு ஹார்ட் தொய்ந்து போயிடும், சுருங்கிடும். வெர்டிக்கல் சுருங்கிரும், ஆரிக்கல் சுருங்கிரும், உள்ள அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ரூம் எல்லாம் சுருங்கிடும். இருதயம் மலரணும்னா அது மலரணும். அது மலர்ந்தா தான் இங்கே இருதயம் விரியும். இல்லைன்னா சுருங்கின நிலையிலே தான் இருக்கும். அன்பானவர்களே, இது உலகத்தில் நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். அப்ப இந்த இருதயமானது ஆண்டவர் முழுசா கேட்கிறார். நம்ம அப்பா மேல அன்பா இருக்கிறேன், சகோதரன் மேல அன்பா இருக்கிறேன், குடும்பத்தின் மேல அன்பா இருக்கிறேன், வீட்டுக்காரர் மேல அன்பா இருக்கிறேன், இன்னும் எல்லாம் இருக்க வேண்டியதான். ஆனா இங்க கர்த்தர் கேட்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு, ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல, ஒரு ஆவேசப்பட்டு, அந்த நம்முடைய ஹார்மோன்கள் எல்லாம் அந்த சுரக்கிற அந்த நேரத்தில் ஒருத்தன் மேல அன்பு வைக்கிறத பத்தி இங்க ஆண்டவர் பேசல. ஆண்டவர் பேசுறது என்ன தெரியுமா? உன் முழு இருதயத்தையும் எனக்கு தந்துருன்ட்டார். அல்லேலூயாவே வரல பார்த்தீங்களா? என்ன முழுசு இருதயம் நம்ம யார்ட்டையுமே முழுசா இல்லை, முழுசா இல்லை. ஏன்னா இன்னும் சில இது இருக்கு, பிச்சு பிச்சு கொடுத்துட்றாங்க. லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, முன்னாடி பின்னாடியும். ஆமாம், பிச்சு பிச்சு. இவன்கிட்ட இருதயமே இல்லை, கல் மனசு. ரத்தத்தை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இதுக்கு அந்த உணர்வே வராது, உணர்வே வராது, பயமே இருக்காது, ஒரு நடுக்கமே இருக்காது, ஆளு வராது. ஒருத்தன் எழுதுறான் பாருங்க, நீ முகத்தை திருப்பாதே, என் இருதயம் அழுகிறது. பா, என்ன மாதிரி வார்த்தை! அங்க திருப்புறத்துக்கு இங்க இருதயம் அழுகிறதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன இன்னர் கனெக்ஷன்? அப்ப நல்லா பார்த்தீங்கன்னா பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் இருதயம் அவங்கள்ட்ட இல்லை. சிலருக்கு பாருங்க, கொஞ்சம் வயசு ஆகி போச்சு அப்படின்னா மனுஷங்க மேல எல்லாம் அன்பு வராது. தொட்டா ஏன் தொடுற? என்ன பொருள் மேல, சொத்து மேல அன்பு வந்துடும். தொட்டா போதும், எடுத்தா போதும், வச்சா போதும், அங்கேயா போற, இங்கேயா வர்ற அப்படின்னு அன்பு எப்படி ஆயிரும்? மாறிடும். இன்னும் சில பேருக்கு அன்பு பரிமாற்றம் அடைஞ்சு, நான் சொன்னது போல மிருகங்கள் மேல. மனுஷனுக்கு வைக்கிற பேரெல்லாம் மிருகங்களுக்கு வச்சு, மிருகங்களுக்கு வைக்கிற பேரெல்லாம் மனுஷனுக்கு வச்சிருக்கிற நிலைமை பரிதாபமாக தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப ஆண்டவர் முழுமையா, without your heart, no compromise, ஒரு பாதி இருதயத்தை கொடுத்துருப்பா. உன் மனைவிக்கு பாதி இருதயத்தை கொடுத்துரு, பாதி இருதயத்தை எனக்கு கொடுத்துரு, பாதி இருதயத்தை உன் வீட்டுக்காரருக்கு கொடுத்துரு, பாதி இருதயத்தை எனக்கு கொடுத்துரு அப்படிலாம் சொல்ல. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? வித் ஆல் யுவர் ஹார்ட். நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் முழு இருதயத்தை முழுசா கேட்கிறாரு? நமக்கு யாராவது கடிச்சிட்டு கொடுத்தாலே பிடிக்காது. எப்படி? கடிச்சிட்டு யாராவது பாதியை கொடுத்தாலே, தண்ணி பாட்டில் எச்சு வச்சு குடிச்சிட்டு அதை கொடுத்தோம்னா கூட வேணாம் வேணாம். எப்படி ஒரு தண்ணியை குடிக்கிறதுக்கு? ஆமா. அன்பானவர்களே, அப்ப நம்ம எல்லாமே முழுசா எதிர்பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் முழுசா ஒன்று எதிர்பார்க்கிறாரு, இருதயத்தை அவருக்கு கொடுத்துடணும்னு எதிர்பார்க்கிறார். இருதயத்தை, வித் ஆல் யுவர் ஹார்ட்.
இதுல எந்த காம்ப்ரமைஸுமே ஆண்டவர் பண்ணல. சரி இது கொஞ்சமா நீ எடுத்துக்க, இல்ல கொஞ்சம் நீ கொடு அப்படின்லாம் கொடுக்கல. முழுசா நீ கொடுத்துருப்பா, அவ்வளவுதான். பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப முழு இருதயத்தோடு நான் கர்த்தரை மேல அன்பு வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் ஆண்டவர் முழு இருதயத்தையும் கேட்கிறாரு? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல் அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் ஏன் எதிர்பார்க்கிறார்? மனுஷனை படைச்சாரு, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஜீவ ஆத்மாவை ஆனானவே உயிரை கொடுத்துட்டாரு, அவனுக்கு எல்லா வேலையும் கொடுத்துட்டாரு, அவனுக்கு சகலமும் உண்டு, எல்லா ஆசீர்வாதமா இருக்கு, ஒன்னும் குறைவில்லை. இப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவர் இந்த தருணத்திலே நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறுன்னு சொல்றாரு? அப்படின்னா நம்ம எங்க போகணும்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு போங்க. ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 5. மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தில் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இருதயத்தை படைச்சு எல்லாத்தையும் உண்டாக்கி மனுஷனுக்குள்ள இருதயத்தை அழகா வச்சு துடிக்க வச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எல்லாம் ஆண்டு அனுபவி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் முழு இருதயத்தோடு நீ கர்த்தரிடத்துல அன்பு கூறணும். not 40%, not 50%, not 25%, not 75 or 85, 100 out of 100, 100% கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார்னா, மனுஷனுடைய இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, இருக்கிறதுலயே பொல்லாதது எது? ஹலோ சொல்லுங்க. இருக்கிறதுல இந்த இருதயம் சொல்லும், உன்னை விட இந்த உலகத்தில் அழகு யாருமே இல்லைன்னு. அப்படியே திரும்பி சொல்லும், நீ இல்லாமல் நான் இல்லை. வேற ஒருத்தர்கிட்ட எப்படி இருதயம் எவ்வளவு மோசமானது பார்த்தீங்களா? மனுஷனுடைய நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. இருதயத்தினுடைய நினைவுகள், இந்த இருதயம் அவ்வளவு பொல்லாதது. இந்த பொல்லாத இருதயத்தை, இந்த பொல்லாத காரியங்களை தோற்றத்தை உண்டு பண்ணுகிற, இந்த பொல்லாத காரியத்தை சிந்திக்கிற, இந்த பொல்லாத காரியத்தை செயல்படுத்துகிற இப்படிப்பட்ட இருதயத்தை கெட்டு போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும்? அன்பு கூர்ந்திரணும். அவர் மேல அன்பு செலுத்திடணும் முழு இருதயத்தோடு. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த பொல்லாத இருதயம்னு பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 17வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க. இருதயம் எப்படிப்பட்டதா? இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. என்ன எனக்கு அருமையானவர்களே, இப்ப இருதயம் எப்படிப்பட்டதா? அது பொல்லாதது. இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததுன்னு ஆண்டவர் பார்த்துட்டாரு. இப்ப இருதயம் ரொம்ப மோசமா கிடக்கு. இப்ப எரேமியா தீர்க்கதரிசி பதிவு செய்கிறார், இருக்கிறதுலயே நம்ம சரீரத்திலேயே உள்ள பார்ட்ஸ்ல மிக மோசமான பார்ட் என்ன பார்ட்ஸ்னு சொல்றாரு? இருதயம். அது எப்படிப்பட்டதுன்னா, அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய். சாதாரண கேடு இல்லைங்க, மகா கேடு உள்ளதுமாய். இந்த இருதயத்தை ஆண்டவர் முழுசா கேட்கிறார். அருமையானவர்களே, யாரெல்லாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும்னு நீங்க விரும்புறீங்களோ, உங்க கெட்டு போன
அந்த சுனைப்பில்லாத துடிப்பில்லாத அந்த இருதயத்தை, பொல்லாப்பு நிறைந்த இருதயத்தை எல்லாத்தையும் களைந்து போட்டு ஒரு சுத்தமான இருதயமா அவரில் அன்பு கூற பழக வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த இருதயத்தை பற்றி இன்னும் ஆழமாக பதிவு பண்ணுறாரு. என்ன பதிவு பண்ணுறாருன்னா 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். 15:19 அவர் சொல்றாரு, எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும். அருமையானவர்களே, ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததேன்னு சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி பதிவு பண்ணினார், எப்ப இந்த இருதயம் நம்பாதே, உன் இருதயத்தை கேட்காதே, இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான இருதயம். இருதய வாஞ்சிக்கிறது, இருதய விரும்புறதெல்லாம் கொடுக்காத. இருதய விரும்ப வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை மட்டும்தான் இந்த இருதயம் நேசிக்கணும். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்ப மூன்றாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் பதிவு செய்கிறார், ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறாரு. மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து நம்பர் 1 பொல்லாத சிந்தனைகள், அதுலயே ஏகப்பட்டது இருக்கு. இரண்டாவது கொலைபாதகங்கள், நம்பர் 3 விபச்சாரங்கள், நம்பர் 4 வேசித்தனங்கள், நம்பர் 5 களவுகள், நம்பர் 6 பொய் சாட்சிகள், நம்பர் 7 7 காரியம் சொல்றாரா? இவ்வளவு எங்க இருந்து வருது? அருமையானவர்களே, ரொம்ப மோசமானது. நீங்க ஃபீலிங்ஸையும் இந்த இருதயத்தின் சிந்தனைகளையும் குழப்பிக்க கூடாது. நல்லா கவனிங்க அன்பானவர்களே. ஓவரா நம்ம ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு போனோம்னால நமக்கு பிரச்சனை. அதே போல் ஹார்ட்டை ஓவரா நம்ம பயன்படுத்தினாலும் பிரச்சனை தான். அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இந்த இத்தனை நிலைமையில இவ்வளவு மோசமான இந்த இருதயத்தை ஆண்டவர் முழு இருதயத்தோடு, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உன் நினைவுகள், இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்களும் பொல்லாததாக முன்பதாக முழுசா நீ என்னை நேசிச்சிரு. ஒரு அலையில சொல்லுவோமா? அருமையானவர்களே, பொல்லாத சிந்தனைகளும் தூஷணங்களும் பகைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் காய்மகாரங்களும் பகைகளும் இந்த இருதயத்துக்குள்ளே உருவாவதற்கு முன்பதாகவே அந்த முழு இருதயத்தையும் ஆண்டவர் மேல வைத்து அவர் மேல் அன்பு செலுத்தீரு. அல்லேலூயா. இம்மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இந்த இருதயம் வேற ஒன்ன பிளாட்ஃபார்ம் அமைச்சு அது ஒரு வேற வழியில போறதுக்கு முன்னாடியே உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நீ அன்பு கூற கடவாய். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, முழு இருதயத்தோடும் அன்பு செலுத்தின யோபுவினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். யோபு 1:5 வீட்டில் வாசி பாருங்க. யோபு சொல்லுகிறார், ஒருவேளை என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஏதாகிலும் கர்த்தருக்கு விரோதமாய் தூஷிச்சு ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், தங்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்த பாவம் எங்க பிள்ளைகள் மேல வந்துருமேன்னு சொல்லி அவன் எல்லாரையும் அழைத்தனுப்பி அவைகளை சுத்திகரிப்பு செய்து அவர்களுக்காக அவன் பாவ நிவாரண பலியை செலுத்துகிறான். அல்லேலூயா. எவ்வளவு உத்தமமான ஒரு மனுஷன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம் கெட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம கெட்டு போயிருச்சு, இப்ப கெட்டுதான் கிடக்கு. நினைவுகளின் தோற்றமும் அவனுடைய நினைவுகள், இருதயத்தின் நினைவுகளும் பொல்லாதது, திருக்குள்ளது, மகா கேடுள்ளது.
இந்த இருதயத்துக்குள்ள என்னென்னலாம் புறப்பட்டு வரும் 7 காரியம் சொல்றாரு. 1 பொல்லாத சிந்தனைகள், நம்பர் 2 கொலைபாதகங்கள், நம்பர் 3 விபச்சாரங்கள், நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7. 7 காரியத்தையும் நம்முடைய இருதயம் இப்ப கெடுத்து வச்சிருக்கு. நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்து இந்த இருதயத்தை கெட்டு போக பண்ணிவிட்டது. அருமையானவர்களே, இந்த கெட்டு போன இருதயத்துல தான் நாம இப்ப அதை சுத்திகரிப்பு பண்ணி, அதை சுத்தம் பண்ணி, அதை தூய்மைப்படுத்தி நம்ம ஆண்டவர் மேல அன்பு கூறணும். ஆண்டவர் மேல அன்பு கூறாததுனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே. இந்த கொலைபாதகங்கள், இந்த வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள், இந்த திருக்குள்ள காரியங்கள், கேடுபாடுள்ள காரியங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இருதயத்தினுடைய நினைவுகளும் தோற்றங்களும் பொல்லாதவைகள், பொல்லாத சிந்தனைகள், இவைகள் எல்லாம் வருவதற்கான காரணம் நாம இன்னும் முழு இருதயத்தோட ஆண்டவர் மேல என்ன செய்யல? அன்பு கூறல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சரிங்க, எப்படி தாங்க அன்பு கூறுறது? அன்பு கூறுறது எப்படித்தான் அன்பு கூறுறது? 1 யோவான் வாசிங்க. 1 யோவான் 5:3 வாசிங்க. 1 யோவான் 5:3 சீக்கிரம். 1 யோவான் 5:3 தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே. எத்தனை பேருக்கு புரியுது? நாம தேவனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா எப்படின்னா, அவருடைய கற்பனைகளை, நாம் அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய நிபந்தனைகளை, அவருடைய சட்டதிட்டங்களை, வேதத்தை நான் பின்பற்றுகிற பொழுதுதான் நான் யார் மேல் அன்பு கூறுகிறேன்? கர்த்தர் மேல நான் அன்பு கூறுகிறேன். அப்ப முழு இருதயத்தோடும் நான் அன்பு கூறுவதற்கு, எனக்கு அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. யோசியா ராஜா என்பவன் கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தான். அவனை போல ஒரு ராஜா இல்ல, முன்னும் இல்ல பின்னும் இல்ல. அன்பானவர்களை, காரணம் என்னன்னா, அவன் மற்றவர்களை போல அல்ல, தன்னுடைய முழு இருதயத்தையும் கர்த்தருக்கு செலுத்தி அவர் மேல் அன்பு கூர்ந்து அவர் சொன்ன காரியங்களை, மோசேயின் நியாயப்பிரமாணங்களை எல்லாம் அவன் கடைபிடிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. அப்ப இந்த முழு இருதயத்தையும் கர்த்தர் முழுசா கேட்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ இந்த இருதயம் பார்த்தீங்கன்னா கண்டதையும் விரும்பும். இந்த இருதயம் மகா கேடுள்ளது. இன்னைக்கு எது நல்லா இருக்குன்னு சொல்லுதோ அதவே இந்த இருதயம் நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லும்? பக்கத்திலே வராதுன்னு சொல்லும். அவ்வளவு மோசமானது. இருதயத்தை நம்புறவனுடைய வாழ்க்கை அழியும். இருதயத்தை நம்பக்கூடாது. ஏன்னா இருதயம் மகா கேடுள்ளது, அது திருக்குள்ளது. எப்பனாலும் திருப்பிக்கும். வேணுங்க ஒரு நாள், அப்புறம் வேணாங்க ஒரு நாள். நீ இல்லாம நான் இருக்கவே முடியாதுங்க, அப்புறம் நீ இல்லைன்னா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுமா? ஆமா, அப்படி சொல்லும். என்ன அந்த இருதயம் அப்படி மோசமானது. அப்ப ஆண்டவர்கிட்ட முழு இருதயமும் தேவன்கிட்ட மேல் அன்பு கூர்ந்த இருதயம் அப்படி சொல்லாது. தேவன் மேல் அன்பு கூர்ந்த இருதயம் பக்குவம் அடைஞ்சிருக்கும். தேவன் மேல் அன்பு கூர்ந்த இருதயம் இப்படி ஏமாத்தாது, பொய் சொல்லாது, களவு செய்யாது, கொலைபாதகத்துக்கு விரோதமா செய்யாது, தூஷணம் பண்ணாது, புரணி பேசிட்டு இருக்காது, கோல் சொல்லாது, அநியாயம் பண்ணாது. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா அது தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இருதயம்.
அப்ப இருதயம் ஆண்டவர்கிட்ட முழுசா கேட்கிறாரு, முழுசா கொடுத்துருங்க. நான் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, அப்படி ஆராதனை சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ஆராதிச்சுட்டு சோத்திரம் 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 போயிட்டு அப்படின்னா தேவன் மேலே அன்பு கூறுறதுன்னு அர்த்தம் நினச்சிக்கிட்டீங்களா? இதெல்லாம் நம்மளை விட புறஜாதிகள் ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள். நம்மளாவது ரொம்ப கொஞ்சம் கிலோமீட்டர் தான், அவன் பாதமே இல்லை, செருப்பே இல்லாமல் வஸ்திரத்தையும் அவன் பெருசாக போய் எடுத்துக்காம தலையில் வெயிட்டை வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப தூரம் கால்நடையாய் நடந்து போய் அவன் தரிசித்து வருகிறான். நம்மளால் பைபிளை தூக்க முடியல. நான் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், பைபிளை தூக்காதவங்க வாழ்க்கையில் பைபிள் உங்களை ஒரு நாள் தூக்க விடவே விடாது. பைபிளை சுமக்கணுங்க, அது நம்ம கடமை, இன்றியமையாதது. இருதயமே இல்லாமல் நீ எப்படி நடப்ப? இருதயம் வேணும்ல, பைபிள் நமக்கு வேணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ யோசியா ராஜா அவன் வந்து நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிச்சான். அப்போ ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் நீங்கள் அதில் 46லேருந்து 50 வரைக்கும் வீட்டில் வாட்சி பாருங்க. சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்பா இங்கிருந்து நிறைய பேர் சிறைப்பட்டு போனவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி போயிட்டு அந்த தூர தேசத்தில் இருந்து அவர்கள் இருதயத்தை திருப்பி யாராவது இந்த ஆலயத்தை நோக்கி ஜோமன்னா அவங்க இருதயத்தில் உள்ள வேண்டுதல்களை எல்லாம் என்ன செய்யுங்க, கேட்டு பதில் செய்யுங்கப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார். முழு இருதயத்தோடும். அன்பானவர்களே, முழு இருதயத்தோடு மனம் திரும்பினாதான் அது மனம் திரும்புதல். முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்தால் தான் அது கீழ்ப்படிதல். முழு இருதயத்தோடு நான் கடைபிடித்தால் தான் அது கடைபிடிக்கிற கற்பனைகளை கடைபிடிக்கிற அனுபவம். முழு இருதயத்தோடு கூட நான் ஆண்டவருக்கென்று செய்தால் தான் அது ஆண்டவருக்கென்று செய்ததாக அர்த்தம். முழு இருதயமும் என்னிடத்துல இல்லை, நான் ஏதோ சொல்லிட்டாங்க, ஏதோ என் கடமை, ஏதோ ஒரு பொறுப்பு, ஏதோ நமக்கு நம்ம மேல விழுந்த சீட்டு, அப்படி இல்லைங்க. முழு இருதயத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துடணும். முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தணும்னு தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கை ரொம்ப கொஞ்சங்க. அதிகபட்சமாக நம்ம ஒரு 75லேருந்து ஒரு 85, அவ்வளோதான். 85ங்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம். இப்போ அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இந்த வயசுலேயாவது தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்போ இருந்தாவது முழு இருதயத்தோடு ஆண்டவர் மேல் அன்பு கூற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். முழு இருதயத்தோடு. ஏன்னா இந்த இருதயத்தை நம்பி நம்பி மறுபடியும் ஏமாந்து தோல்வி அடையாத. இந்த இருதயம் சொல்லும், ஓ நல்ல ஆளு, சூப்பரான ஆளு, அருமையானவங்க, இவங்க ஏமாத்தவே மாட்டாங்க, இவங்க அப்படி, இவங்க எப்படி ஆக்கும் அப்படின்னு. அருமையானவர்களே, அப்புறம் இருதயம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லும், என்னை மோசம் பண்ணிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்ன நீ முதல்ல யார் பேச்ச கேட்ட? இருதயத்தின் பேச்ச. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இருதயத்தினுடைய நினைவுகள், இருதயம் பேசுறது, இருதயத்தின் தோன்றுகிறதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அல்லது இருதயத்தினுடைய காரியங்களை எல்லாம் நீங்க பிரகடனப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தோல்வி அடைவோம். ஏன்னா இருதயம் யாருக்கு போய் சேர வேண்டியது? முழு இருதயத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். சிந்தை வரும், பொல்லாத சிந்தனைகள் வரும், கோபம் வரும்போது கொலைய பண்ணிடலான்னு தோணும், தூஷிக்க தோணும், அவமானப்படுத்த தோணும், பழி வாங்க தோணும், விபச்சாரம் வேசித்தனங்கள் வரும். இதெல்லாம் வராம இருக்காது, வரும். ஆனா வருகிற நேரங்களில் அது பேச்சை கேட்காத, அந்த சிந்தைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத, அதற்கு நீ அடிமையாயிராத, அதற்கு நீ விட்டு கொடுத்துடாத. உன்னை மயக்குகிற காரியங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. பிசாசு ஏதேன் தோட்டத்தில் எப்படி மயக்குனா ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார். தேவனே சொன்னார், நேருக்கு நேராக சொன்னார், நேருக்கு நேராக சொன்னார், அப்பா நீ என்ன ஒன்றதை இந்த நடுவில் இருக்க விருட்சத்தினுடைய கனியை மட்டும் புசிக்க வேணாம், நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே வேற ஒருத்தர் உள்ளே பூந்துட்டான். உள்ளே பூந்து, அப்பா அப்படி சொல்லியிருப்பாரு. ஆமாம் சொன்னார். பாஸ்டர் சொன்னாரா? ஆமாம் சொன்னார், பாஸ்டர் சொன்னார்.
அந்த ஆளு பேச்செல்லாம் கேட்காதியா, அந்த ஆளு பேச்செல்லாம் எதுக்கு கேட்குற, உனக்கு அவசியம் இல்லை, அது நீ கேட்காத. அவருக்கு என்ன தெரியும் எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ காரியம் இருக்குது, ஏன் அந்த பேச்செல்லாம் கேட்குற, நீ கேட்காத. ஏதேன் தோட்டத்தில் சொன்னதை நான் சொல்கிறேன், நீங்களாம் நல்லவங்க. ஐயோ, மகனாயும் திருச்சபையினுடைய விசுவாசிகளைப் போல உலகத்திலே இப்படி தங்கமான விசுவாசிகளை யாருக்குமே கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு. நான் அவரை வணங்குறேன். ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசிகளுக்காக அவருடைய பாதம் தொட்டு பணிகிறேன். அன்பானவர்களே, அப்ப நீங்களாம் ரொம்ப அற்புதம். 100%, 200%. இப்போ கொடுங்க, மார்க் போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கெல்லாம் சான்சன் தான், எதுவுமே ரிஜெக்ட் கிடையாது. அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு பாம்பு பூந்துச்சு இல்ல, அது சொன்னுச்சு, நீ ஏன் அவர் பேச்சை கேட்கிற அப்படிலாம் அவர் சொல்லுவாரியா, நீ சாப்பிட்டு பாரு, கண்ணு திறக்கும் பாரு. கண்ணு மட்டும் திறக்கல, ஏதேன் தோட்டமும் திறந்து வெளியில போயிட்டாங்க. அடிச்ச வேகத்தில் தோட்டத்துக்கு வெளியிலே போயிட்டாங்க. எல்லாமே அவுட் ஆஃப் பார்டரில் வந்து நிற்கிது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அருமையானவர்களே, அப்பையும் பாவம் புண்ணியம் பார்த்து ஒரு மிருகத்தை அடித்து சட்ட துணி போட்டு பத்திரமா போய் பால் அப்படின்னு அனுப்பி விட்டார். கண்ணியமாக அனுப்புனார், கௌரவமாக அனுப்புனார். என் பிள்ளைகள் வந்து அவமானப்படக்கூடாது அப்படின்னு கண்ணியமாக அனுப்பி விட்டார். போய் பூமியை நிரப்பு, போ, இதானே உன் வாழ்க்கை, அனுபவிச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அன்பானவர்களே, அப்போ இந்த இருதயம் சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. நம்ம இருதயம் பேசுறது, இருதயம் நிறைய, எனக்கு தான் ஆசை ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி மேலே நிப்பாட்டணும்னு. ஆசைப்படுறதுல என்ன காசா பணமா? இந்த இருதயம்லாம் யோசிக்க பாருங்க. ஆடம்பரத்தை, இந்த உலக வாழ்க்கை, இதெல்லாம் இந்த இருதயம் போட்டு ஒலட்டும். இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, நான் சொன்ன பார்த்தீங்களா போன வாரம் ஒரு ஸ்டோரி, முதலைக்குள்ளேயும் அலிகேட்டர்ஸ்குள்ளேயும் பாம்புக்குள்ளேயும் பள்ளிக்குள்ளேயும் அந்த நீச்சல் குளத்தில் விழுந்து எந்த வாயிலை சிக்காம அவன் தப்பிச்சு வர்றான் பாருங்க. அப்படி இருதயத்தினுடைய நினைவுகள் எல்லாம் ஒட்டச்சு நொறுக்கி, பொல்லாத சிந்தனைகளை தூஷணங்களையும் எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளி முன்னேறி வர்றான் பாருங்க. அவர்கள்தான் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர்கள். நீங்களும் நான் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது பார்ப்போம், முழு ஆத்துமாவோடு நீங்க கர்த்தரை நம்ம நேசிக்கணும், அன்பு கூறணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆத்துமாவை ஆண்டவர் மண்ணினால உருவாக்கினார். மனுஷனை மண்ணினால உருவாக்கி இந்த மண்ணுக்குள்ள சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார். அவனுக்கு உயிர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். இந்த ஆத்துமா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் அல்லது நம்முடைய மனுஷன் என்கிற அவதாரத்திலே 3 முக்கியமான பரிமாணங்கள் உண்டு. முப்பரிமாணத்தில் நம்ம இருக்கிறோம். ஒன்று என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆவி ஆண்டவர் தந்தது, அது அவர்கிட்ட போயிடும். இந்த ஆத்துமா அவர் நமக்கு ஊதி உயிர் கொடுத்தது. இந்த ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை. நல்ல கவனிங்க, மரணம் இல்லை என்றால் இது சரீரம் தான் அழியுமே ஒழிய, இந்த ஆத்துமா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆத்துமா தேவனோடு கூட உறவாடும், தேவனோடு பேசும். நாம் எல்லாரும் நினைக்கிறோம், நான் ஒரு 2 வார்த்தை ஆண்டவரோட சொல்லிட்டா நான் ஆண்டவரோட பேசுறேன் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆத்மார்த்தமா பேசணும். அந்த வார்த்தையை கவனிச்சிருக்கிறீங்களா? ஆத்மார்த்தமா என்ன? என் ஆத்துமாவும் இணைந்து ஆண்டவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார். இப்ப 2வது முழுசா கேட்கிறது என்ன தெரியுங்களா? முழு ஆத்துமாவோடு, முழு ஆத்துமாவை எனக்கு நீ கொடுத்துரு. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 23:11 வாசியுங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள்.
இந்த ஆத்துமா முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் இந்த ஆத்துமாவை ஏதோ பிடிச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த ஆத்துமாவை முழுசா எதிர்பார்க்கிறார். முழுசா ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இப்ப முழு இருதயத்தை எப்படி கொடுக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப முழு ஆத்துமாவையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். அவர் மேல் அன்பு செலுத்துவதற்கு நீங்கள் கோடி கோடியா பணம் கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதாக, அதெல்லாம் ஒரு வகை, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் மிக அழுத்தமாக ஆழமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிற விஷயம் என்ன? உன் முழு ஆத்துமாவையும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அவன் ஆத்துமாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் ஊழியம் செய்யறேங்க, நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றேங்க, நான் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சேன், இந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தேன், ஞானஸ்நானம் எடுக்க வச்சேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம செஞ்சாலும் உங்க தனிப்பட்ட ஆத்துமா கெட்டு போனால், அருமையானவர்களே, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதம். உங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. உங்க ஆத்துமாவை இப்ப நல்லா சொல்லணும்னா, நோவாவின் குடும்பத்திலே அவங்க ஆத்துமாக்களை அந்த 8 பேர் மட்டும்தான் என்ன செய்தார்கள்? காத்து கொண்டார்கள். மற்ற யாரும் ஆத்துமாவை காத்துக்கல, எல்லாம் மரிச்சு போச்சு. அருமையானவர்களே, அப்ப நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது இந்த ஆத்துமா முழுமையுமாய் கர்த்தருக்கு தேவை. சங்கீதம் 24:3-4 வாசிங்க. சாம் 24:3-4. 24:3-4. ஏறுவான் நிறைய கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமாவை என்னத்துக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது? மாயைக்கு, மாயையான காரியங்களுக்கு. அருமையானவர்களே, ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கு ஈடாக எதையுமே என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாதுங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உன் ஆத்துமா எனக்கு தேவை. நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஏதேன் தோட்டத்திலேருந்து வர்றேன். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாம்பு உள்ள வந்துருச்சு, சர்ப்பம். இப்ப முதல்ல என்ன தெரியுமா பண்றான்? கம்யூனிகேட் பண்றான், நெகோசியேட் பண்றான், அவன் சம்பாஷிக்கிறான். ஒரு கான்வர்சேஷன் வாஸ் கோயிங் ஆன். அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு ஒரு சம்பாஷணை நடக்கு. அப்படி ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு? ஆமா. இவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பெரம்பு எடுத்து ஒரு வெளுத்து ஒன்னையார் தோட்டத்துக்குள்ள விட்டா, நீ எதுக்கு இங்க வந்த? விரட்டிட்டு இல்லையா? அவன் சொல்லும் போதெல்லாம் அந்த பேச்சில் மயங்கிட்டான், பேச்சில் மயங்கிட்டான். பைபிளில் வார்த்தை இருக்கு. இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில் கூட சொன்னேன், பரஸ்திரீகளின் உதடுகள் எப்படி இருக்குமா? தேன் கூடு போல, அப்படியே தேன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், தேன் கூட்டுக்குள்ளே போய் கிடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் காப்பாற்ற வழி இருக்காது. உதடு இதெல்லாம் வீங்கி, வாயில வீங்கி. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போ இந்த மாயைக்கு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க கூடாது. மாயையான காரியங்களைத்தான் இந்த ஆத்துமா விரும்புது. இந்த ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகுன்றாரு. அது இல்லாமல் உலகம் முழுசி நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை, உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன? நான் எப்படியோ போறேங்க அப்படிலாம் இல்லை. உன் முழு ஆத்துமாவும் யாருக்கு தேவை? பிரசங்கி அதனாலதான் சொல்றாரு, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்னும் சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் சூரியனும்
வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன், இப்படியே ஒரு பெரிய பட்டியல் சொல்றாரு. வாதியும் மரம் பூப்பூத்தி வெட்டிக்கிளியும் பாரமாகி பசிதி மனம் அற்று போகாதற்கு முன்னும் நீ என்ன பண்ணு, கர்த்தரை நினை, மாயைக்கு ஒப்பு கொடுத்துறாத. மாயை என்றால் என்ன? இந்த உலகம் நம்மளை மயக்குவதற்கு தயாராக இருக்கிறது. எது உண்மையோ அதற்கு புறம்பாக செயல்படுகிற நிறைய விஷயங்கள் தயாராக இருக்கு. இப்ப ஏதேன் தோட்டத்தில் அதுதான் சொல்லுது. எப்பா அப்படித்தான் சொல்லுவார், கண்ணு திறக்க நீ சாப்பிடு. இப்போ சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கணும். இன்னொன்று பாருங்களேன், என்றைக்குமே நாம மட்டும் கெட்டு போக மாட்டோம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்குமே நாம மட்டும் தனியா ஒன்னா மண்ணா தான் போவோமே ஒழிய, ஆமா நம்ம நம்ம அழிஞ்சு போனாலும் நம்மளோட பெரிய ஒரு திரள் கூட்டமே கோராகின் கூட்டம் மாதிரி வந்து பூமியில் அழியணும். அப்போ தான் நமக்கு ஒரு திருப்தி, ஆத்தும திருப்தி. நம்ம மட்டும் தனியாக என்ன செய்யறதில்ல. நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம மட்டும் கஷ்டப்பட மாட்டோம். நம்மள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே என்ன செய்வோம், கஷ்டப்படுத்திட்டு தான். அன்பானவர்களே, இப்போ நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு போயிடக்கூடாது. அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து சொல்லி அது ஏமா இப்போ என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? முதல்ல கான்வர்சேஷன் தான் பிரச்சனையே. முதல்ல ஒரு ஆத்துமா கெடுக்கிறது என்ன தெரியுங்களா? கான்வர்சேஷன். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை. ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாத சம்பாஷணைகள். அப்புறம் 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 ஓ அப்படியா? ஓ அப்புறம் தான் அப்புறம் தான் யாருமே காப்பாற்ற முடியாது. யாருமே காப்பாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் எல்லாரும் ஓஹோ அப்படி ஆயிரும். அன்பானவர்களே, அப்ப நல்லா கவனிங்க. நம்முடைய ஆத்துமா கெட்டு போகாம இருக்கணும்னா உன் காதுக்கு தேவையில்லாத விஷயம் வரும்போது நிப்பாட்டு, அங்கே வாசல்ல நிப்பாட்டு, கிளம்பு. முதல்ல நல்லதை பேசு, நல்லதை பேசு, நல்லதை சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை அதை பேசு. அருமையானவர்களே, அப்ப நம்ம இந்த காரியத்தை ஆதாமு ஏவாளை செய்யாததுனால தான் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு பழத்தை பறித்து தின்னுட்டு அழிஞ்சு போனாங்க, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்ம ஆத்துமா கெட்டு போறதனுடைய முதல் நமக்கு டார்கெட் என்ன தெரியுங்களா? உங்களுடைய சரீரம் எல்லாம் பிசாசின் டார்கெட்டு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க சரீரத்தை வச்சு அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ, இந்த சரீரம் பாருங்க, நம்ம சரீரத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நின்னா உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல. சோறு சம அப்படின்னா இன்னைக்கு முடியலைங்க, கடையில் வாங்கிக்கலாங்க அப்படிங்குது. சரிங்க எந்திரிங்க போகலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்றது? உன் வீட்டாட்களே உன் சரீரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியலையே. அப்ப பிசாசு என்ன பண்ணிட போறான்? அவருடைய டார்கெட் என்ன தெரியுங்களா? இந்த விலையேற பெற்ற ஆத்துமா. இந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை உள்ளுக்குள்ள நுழையணும்னா ஆண்டவர் சில தடைகளை வச்சிருக்கிறார். ஒரு இது பார்த்தேன், ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், ஒரு அரை மணி நேரம் சிரிச்சிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு கொசு பாருங்க, என்னென்னமோ சொல்லிலாம் புரிய வைக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு தலைப்பு இருக்கு, எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. நல்ல கவனிங்க. ஒரு கொசு என்ன இருக்கு? ஒரு கொசு ஒரு ஆம்பளையால போய் கடிக்குது. அது டக்குன்னு அந்த ரத்த நாளத்துக்குள்ள இருக்கிற இந்த ஓட்டையில கரெக்டா அது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்குது. இது போய் பக்கத்தில் ஒரு அம்மா படுத்திருக்குல்ல மனைவி,
அந்த கொசு மனைவியினுடைய சரீரத்தில் போய் கடிக்க போகுது, கடிக்க முடியல. ஏன் அப்படின்னா அது ஃபுல் மேக்கப்பில் படுத்திருக்கு. முதல் லேயர் கோட்டிங், ஃபவுண்டேஷன், அப்புறம் செகண்ட் ஃபவுண்டேஷன், அப்புறம் தேர்ட் ஃபவுண்டேஷன், அப்புறம் கூட்டிக்கூறா பவுடர், அப்புறம் ஃபேஷியல் பவுடர், எல்லா பவுடர் போட்டு அந்த கொசுவே மயங்கி விழுந்துருச்சு. நல்லா இருக்குல்ல? ஆம்பளையால் ஒன்றுமே பண்ணுறதுனால அதுக்கு பவுடரும் பூச தெரியாது, ஃபேர் அண்ட் லவ்லியும் போட தெரியாது. அது பாட்டுக்கு மெருகு மாதிரி எந்திரிச்சு போகும், மெருகு மாதிரி வரும். அதனால கொசு ஈஸியாக கடிச்சிருது. இப்போ இதை கடிக்க முடியல. இப்போ பிசாசும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில தடைகளை வச்சிருக்கிறார். எப்படின்னா நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் சில நமக்கே தெரியாம ஆண்டவர் தடைகளை வைத்திருக்கிறார். இப்போ இவன் முதல்ல பேச்சு கொடுப்பான் பாருங்க. முதல்ல எடுத்தோன்னே நம்ம ஆத்துமாவை கெடுக்க வர்றதுனுடைய ரகசியம் என்ன? முதல்ல கான்வர்சேஷன், பேச்சுவார்த்தை நடக்கும். அப்புறம் இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா? அடிக்கடி வரும், உங்களை பார்க்கவே இல்லையே, உங்களை பார்க்கவே இல்லையா சார்? நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான், நானும் இங்கே வந்துடுறேன். அருமையானவர்களே, அப்ப இந்த கான்வர்சேஷன் எங்க போகும் தெரியுங்களா? இது எடுத்தோடனே மூளைக்கெல்லாம் போகாது. மூளைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. மூளைக்கு சம்பந்தமே கிடையாது. இது எங்க எடுத்துட்டு போகும் தெரியுமா? இது நேரா காது வழியா இப்படி போறதுக்கு பதிலா இப்படி போயிடும். அது எங்க போய் நிற்கும்? அவள் மனசிலே தங்கி விட்டாள். அது எங்க தங்கிட்டாங்க? அவர் இல்லாம நான் குப்பை பொறுக்க முடியாது. ஏன்னா 2 குப்பை தான் பொறுக்க போகுது. இள வயதின் பாவங்கள் ரொம்ப பயங்கரமானதுங்க. நல்ல கவனிங்க. இதை கைட் பண்ணாம நம்ம விட்டுட்டோம்னா, நம்ம இதை தெரியாம விட்டுட்டோம்னா நம்ம ஆத்துமா கெட்டு போயிடும். இது ரொம்ப மோசமானது, இது ஆபத்தானது. அன்பானவர்களே, இப்ப நல்ல கவனிங்க. இப்ப அந்த ஆத்துமாவை கெடுக்கிறதுக்கு கான்வர்சேஷன் பண்ணுது. இப்ப இருதயத்துக்குள்ள போயிருச்சு, அவன் போயிடுவான். ஆனா இருதயம் என்ன தெரியுமா? டப்புன்னு முழிச்சுக்கும். முழிச்சுக்கிட்டு பைபிளில் ரொம்ப அழகா இருக்கு. அவளுடைய அழகை நான் சொல்றேன், வசனத்தை கரெக்டா சொல்றேன். அவளுடைய அழகை உன் இருதயத்தில் கொண்டு வராத. ஏன்னா நீ கொண்டு வந்துட்டன்னா, அதே போல ஆம்பளைக்கு அதுதான், அது பொம்பளை பெண்களுக்கு அதுதான், ஆண்களுக்கு அதுதான். அவனுடைய அழகை உன் இருதயத்தில் என்ன செஞ்சிடாத. அவன் அழுக்கா இருந்தாலும் பிடிக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில், அப்புறம் வாழ்க்கையை அழுக்கா போயிடும். அன்பானவர்களே, அப்ப இந்த இடத்துல இருதயத்தில் அது கொண்டு வருது. கொண்டு வந்த உடனே அந்த இருதயம் என்ன பண்ணும் தெரியுமா? ஏற்கனவே இருதயம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, பொல்லாதது, விபச்சாரம் வேசித்தனங்களும் நிறைந்தது, கொலைபாதங்கள் நிறைந்தது, தூஷணங்கள் நிறைந்தது. இதெல்லாம் நிறைஞ்சிருக்கா? இது போய் அங்கே சேர்ந்த உடனே அது ஒரு கலவையை ரெடி பண்ணி, ஹலோ, அது கொண்டு வந்து மைண்டில் ஏற்றும் பாருங்க, மூளைக்கு வந்து நின்றுக்கும். அதை அழிக்கவே என்ன செய்ய முடியாது. எந்த பிரெயின் சர்ஜரினாலும் ஒன்றும் முடியாது. ஏன்னா அது கெட்டுப்போச்சு. அன்பானவர்களே, அப்போ இந்த ஆத்துமாவை கெடுக்கிற ஆண்டவர் பார்த்தாரு. உன் சரீரத்தை காயப்படுத்தி இருந்தா அந்த சரீரத்தில் உள்ள காயத்தை ஆண்டவர் ஆத்திருப்பார். அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செஞ்சோம்? குணமானோம். இப்போ என்ன கெட்டு போச்சு? ஆத்துமாவே கெட்டு போச்சு. அவர் கொடுத்த ஜீவ சுவாசமே கெட்டு போச்சு. நல்ல கவனிங்க. அப்ப இந்த இடத்துல நல்ல கவனிங்க. இப்ப இது எப்படிங்க சரி பண்றது? அப்பதான் சங்கீதம் 19:7, நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னால் முழு பலத்தோடுன்றதை என்னால் சொல்ல முடியல.
நம்ம பின் நாட்களில் பார்ப்போம். குறைவற்றதும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். அப்ப கெட்டு போன உங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான். அந்த அருமருந்து என்ன? வேதம், கர்த்தருடைய வேதம். அப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக. அப்ப உயிர்ப்பிக்கிற இந்த வேத வசனம் எனக்குள்ள வந்தா மட்டும்தான். அருமையானவர்களே, இப்ப என்ன கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அப்ப ஆத்துமா கெட்டு போகுது? வேத வசனம் உனக்குள்ள இல்லை. அன்பானவர்களே, வேத வசனம் உனக்குள்ள இல்லை. அழகு உனக்கு இருக்கு, அறிவு உனக்கு இருக்கு, திறமை உனக்கு இருக்கு, நீ நல்ல ஞானமா இருக்கிற, நல்ல புத்தியா நடந்துக்கிற, ஞானமா பேசுற, அறிவா நடந்துக்கிற, எல்லார்ட்டையும் பாராட்டு வாங்கக்கூடிய அளவில் திறமை வாய்ந்த ஒரு நபராக இருக்கிற. ஆனா உனக்குள்ள இந்த கர்த்தருடைய வேதம் என்பது இல்லாததுனால உன் ஆத்துமாவை அவன் கெடுக்கிறதுக்கு வந்துட்டான். அப்ப அந்த ஆத்துமாவை கெடுக்கிற விஷயத்தை நான் தடை பண்றதுக்கு ஒரே வழி என்ன? எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்றதுக்கெல்லாம் இன்னைக்கு வழி கிடையாது. ஆடியோ பைபிள்லாம் வந்துருச்சு. நீ வசனத்தை வாசிக்க சொல்லியாவது கேட்டு 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 உன் மண்டையில ஏத்தி, உன் இருதயத்துல ஏத்தி. அதனாலதான் சொல்றாரு தாவீது சொல்லும்போது, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப அந்த வசனம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என் இருதயம் சுத்தமாயிரும். அவரோட முழு இருதயத்தோட அன்புக்கு வந்துருவேன். என் முழு ஆத்துமாவோட நான் அன்பு கூறணும்னா வசனம் எனக்கு வரணும். எபிரே ஆக்கியோன்னு ஒரு வார்த்தை சொல்றார். வாசிங்க 4:12 வாசிங்க. நான் இதோட நிறைவு செய்கிறேன். 4:12. இந்த வசனத்தை எல்லாரும் நல்லா கவனிங்க. என்னால் முதல்ல இருந்து வாசிமாத. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். அல்லேலூயா. இந்த வசனத்தை உங்க பைபிள்ல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்க கோடு போடுவீங்களோ கருப்படிப்பீங்களோ ஏதாவது ஒரு பண்ணி அதை மார்க் பண்ணுங்க. வசனம் உங்களுக்கு இந்த இடத்துல நின்று பேசுற வார்த்தை குத்துது அப்படின்னா, அருமையானவர்களே, உங்க ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார். அதை புரிஞ்சுக்கங்க. அந்த அன்பு இருக்கிறதுனால தான் உங்களை சரிப்படுத்தணும்னு விரும்புறாரு. இது நான் குத்துறது இல்லை. நிறைய பேர் சொல்ற வார்த்தை பாஸ்டர் குத்தி பேசுறாரு. எங்க பைபிள் சொல்லுதுங்க, அதை படிங்க. இங்க பாஸ்டர் குத்துறதை ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அது வகையறுத்து, அது கணுக்களையும் ஊனையும் பிரிச்சு பகுத்து ஆய்வு செய்து அது ஊடுருவ குத்துகிறதாக இருக்கிறது. இது நானா குத்துறேன்? உங்களுக்கு அது அப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னா நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து சரணடைஞ்சு நாம் அதை சரி பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஆத்துமாவை நேசிக்கிறார். அருமையானவர்களே, அப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:21. இந்த வசனத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு நாட்டப்பட்டதாயும் ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை என்ன பண்ணணுமா? சாந்தமாய் நான் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என் ஆத்துமா முழுமை அடையும். அந்த முழு ஆத்துமாவும் தேவனிடத்தில் அன்பு கூற முடியும். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதுங்களா? கிளாரிஃபியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்திருக்கிறேன். அன்பானவர்களே,
2 விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. முழு பலத்தோடுன்றதை பின் வர நாட்களில் தேவனுக்கு சித்தமானால் பார்ப்போம். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும். உங்கள் இருதயத்தை நீங்கள் அது கெடுக்க பார்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். உங்கள் ஆத்துமாவை கெடு. உங்கள் சரீரத்தினால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களை பேச வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. உங்களை தேவையில்லாம தூண்டி விடுகிறவன் பிசாசு. அப்ப அதற்கு நம்ம இடம் கொடுக்காம அதெல்லாம் நம்ம உடைச்சி நொறுக்கி அதுக்கெல்லாம் நம்ம விலகி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சரணடைந்தவர்களாய் நம்ம நின்னோம்னா இந்த முழு ஆத்துமாவும் முழு பலமும் கர்த்தருக்கு சொந்தமாக மாறும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா மோசேயை சொல்லலாம். முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு தெய்வ மனுஷன். உங்கள் வாழ்க்கையை அப்படி ஆகட்டும். இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ பரவாயில்ல. ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்கள் முழு இருதயமும் ஆண்டவர் மேலே அன்பு கூறுதான்னு நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தின் மேலேயா, ஐஸ்வர்யத்தின் மேலேயா, பணத்தின் மேலேயா, வேலையின் மேலேயா, இந்த உலகத்தினுடைய இச்சைகளின் மேலேயா, ஆடம்பரங்களின் மேலேயா, எதின் மேலே உங்கள் இருதயம் இருக்குது? உங்கள் ஆத்மா எப்படி இருக்குது? முழுசாக இருக்கா? உங்கள் ஆத்மாவை கெடுக்கிறது நிறைய விஷயங்கள் வருது. அதெல்லாம் தப்பிச்சு நீங்கள் வரணும். அதிலெல்லாம் மீறி இதுக்கு ஒரே வழி பைபிள் தான். இந்த வேதமே என் மன மகிழ்ச்சி, வேதமே என் சிறுமையில் ஆறுதல். எனக்கு அருமையானவர்களே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அந்த வசனம் எனக்குள்ளே இல்லைன்னா என் ஆத்துமா சாகுமே. நான் ஈஸியாக பாவம் செஞ்சிருவனே, நான் ஈஸியாக அக்கிரமம் பண்ணிடுவனே. அருமையானவர்களே, அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் கர்த்தர் மேல் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஆண்டவரே, மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாதது என்று கண்ட ஆண்டவர் எபிரே ஆக்கியோன் மூலமாக நீ பதிவு செய்கிற காரியம் அவனுடைய நினைவுகளும் தோற்றங்களும் சரியாவதற்கு கர்த்தருடைய வசனத்தை ஊடுருவ குத்தும்போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி தன்னை நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆத்துமா முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூற முடியும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமாய் மாறுவதாக. நம்ம எல்லாம் சொல்லுவோமா? அப்படியே எழுந்து நிற்போமா? Let us all stand to our feet. Hallelujah. எல்லாரும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டு. சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டு. சத்திய வேதம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்ம மேல அவர் முழு இருதயத்தோடும்
அவர் முழு ஆத்துமாவோடும் அவர் முழு பலத்தோடும் நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்கா? இல்லை. அவர் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் நமக்காக பலியானார். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீங்களும் அதேபடி செய்யுங்கள் என்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மிலே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுக்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தினோம். காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய உற்சாக வழிகளை நாங்கள் செலுத்தினோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். உம்மிலே ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் உம்மிலே அன்பு கூற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை பகிர்ந்து கொண்ட முடிய ஆண்டவரே மகனை நீர் வல்லமையுள்ள கரத்திலே எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் 1000 லட்ச ஜனங்களுக்கும் ஆண்டவரே போதகர்களுக்கும் ஆண்டவரே வேத பாரகருக்கும் உடைய மகனை பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பயன்படுத்துவீராக. உடல் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இந்த நாளிலே ஆராதனையில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு விசேஷித்த நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை பாராட்டுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகார நன்மைகளையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவருடைய வருகை விருந்தும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.